Taste the Daily. தற்போது அண்மை செய்தி. தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமலும் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமலும் வேடிக்கை பார்க்கும் திரு ஸ்டாலினின் திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக டெங்கு, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷ காய்ச்சல்களால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை தினமும் 5000 தாண்டி கடந்துள்ளதாக ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் செய்திகள் வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய நாளிதழ்களில் சென்னையில் வைரஸ் காய்ச்சல் பரவுவதாகவும் அதில் குழந்தைகள், முதியவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் வந்துள்ளன என்று தெரிவித்திருக்கிறார். மழைக்காலங்களில் பரவக்கூடிய டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா மற்றும் விஷக்காய்ச்சல் போன்ற நோய்கள் தற்போது மக்களை தாக்கி தோங்கியிருப்பதாகவும் பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு போன்ற விஷக்காய்ச்சல்களால் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு படையெடுத்து வருவதாகவும் இதனால் பல அரசு மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார். அதிக நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வருவதால் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் போதுமான மருந்துகள் வழங்கப்படுவதில்லை என்றும் ஒரு சில அரசு மருத்துவமனைகளில் ஒரே ஊசியை பல நோயாளிகளுக்கு போடும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நேற்றைய ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் இந்த அரசால் வழங்கப்படுவதில்லை என்பதை நான் பலமுறை ஏற்கனவே அறிக்கைகள் மூலமாக சுட்டிக்காட்டியிருந்தேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே உடனடியாக தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலம் தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகள் கழிவுநீரால் நிரம்பி வழிவதாகவும் அவை முழுமையாக அகற்றப்படாத நிலையில் அரசு மருத்துவமனைகளே நோய்களை உருவாக்கக்கூடிய கூடாரங்களாக மாறி உள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன என்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் இதனால் மிகவும் பாதிப்படைகின்றனர் என்றும் வேதனையோடு பதிவு செய்துள்ளார். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து காய்ச்சல் அதிகரிக்கும் நிலையில் காய்ச்சல் முகாம் நடத்துதல், குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்காதல் தடுத்தல், பழைய டயர், பாத்திரங்கள் மழைநீர் தேங்காமல் தடுப்பது, இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வது, குறிப்பிட்ட இடைவெளியில் குடிநீர் தொட்டிகளில் குளோரின் மருந்து தெளித்தல், கழிவுநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுப்பது, கொசு மருந்து அடிப்பது போன்ற எந்தவித முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து மேற்கொள்ளாமல் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை செலுத்தாமல் தன் உடல்நலனை தினமும் பேணி காக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யாமல் சப்பை கட்டுவதையே குறிக்கோளாக கொண்டுள்ளது வேதனை அளிக்கிறது என மக்கள் குற்றம் சாட்டுவதை அவர் பதிவு செய்துள்ளார். தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தேவைப்படும் மருந்து பொருட்கள் மொத்தமாக வாங்கி தராததால் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய நோயாளிகளுக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக் மருந்து, மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் எனவே அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து மருந்து பொருட்களும் முழுமையாக இருப்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்த வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வள்ளுவர் அறிவுரைக்கேற்ப மழைக்காலம் நெருங்குவதால் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா போன்ற விஷக்காய்ச்சல்கள் அதிகமாக பரவியுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் இணைந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுத்தல், காய்ச்சல் முகாம் நடத்துதல், தொடர்ந்து கொசு மருந்து அடித்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அப்பாவி மக்களுடைய உயிரை காக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.
தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமலும் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் வைரஸ் காய்ச்சல் பரவுவதாகவும் அதில் குழந்தைகள், முதியவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தனது அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்.